ஏறத்தாழ 3/4 நூற்றாண்டாக, அதாவது 75 ஆண்டுகளாக நான் தமிழிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழ் என்பது அது எனக்கு பல வகையில் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அந்த நாளில் தமிழ் என்றால் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலை இருந்தது. 1950களில் தமிழ் உணர்வு மேலோங்கி இருந்தது. அந்த நாளில் நாங்கள் தமிழை எங்களுடைய மூச்சாக நாங்கள் கருதினோம். இந்த 75 ஆண்டுகளாக நான் தமிழுக்கு ஆற்றிய பணிக்காக இன்று எனக்கு மாபெரும் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விருதை விஷா அமைப்பும் மரபுரவி சங்கமும் இணைந்து இந்த விருதினை எனக்கு வழங்கியிருக்கிறது. இந்த விருதை பெறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். தமிழ் என்று சொல்லும்போது எனக்கு பிற்கால ஔவையார் பாடிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. ஔவையார்கள் பலர் இருந்தனர். முதல் ஔவையார் சங்ககால ஔவையார். இரண்டாம் ஔவையார் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சேரமான் பெருமாள் ஆயனார் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஔவையார். மூன்றாவது ஔவையார் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார். அவர்தான் பல பாடல்களை பாடியவர். அவரை பற்றி ஒரு கதை உண்டு. செப்பேளாகிய முருகப்பெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள விரும்பினார். அப்பொழுது இந்த ஔவையார் முருகனை நோக்கி கூறுகிறார், பாலும் தெளிதேனும் தாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. என்று சொன்னார். உலகில் உள்ள அனைவரும் தெய்வம் தோன்றினார், எங்களுக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், அணிமணிகள் வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் ஔவையோ எனக்கு 3 வேண்டும். அது என்ன தெரியுமா? இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ், இந்த 3ம் சேர்ந்த முத்தமிழை எனக்கு தாய் என்று சொன்னார். அத்தகைய தமிழை எனக்கு உயிர் மூச்சாக இருந்திருக்கிறது. நான் என்னுடைய இந்த 94ஆம் வயதிலும் நான் இன்னும் தமிழை கற்கிறேன். தமிழை பிழையவர் பேச வேண்டும், பிழையவர் எழுத வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். பண்டைய ஆண்டில் தமிழ் புலவர்கள் எழுதி வைத்த மேற்கணக்கு நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள் 4000 திவ்ய பிரபந்தம், இப்படி எண்ணற்ற நூல்கள், இவையெல்லாம் இன்று இங்கே கற்பாரற்று இருக்கின்றன. அந்த இலக்கியங்களை கற்றவர்கள்
இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். இளைஞர்கள் அதை விரும்பி படிக்க வேண்டும். இதுவே என்னுடைய ஆவாரம். என்னுடைய வாழும் காலம் நெடுந்தூரம் இல்லை. இது என்னுடைய 94ஆம் ஆண்டு. இன்னும் நான் எவ்வளவு காலம் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் என் உயிர் மூச்சு உள்ளவர் தமிழை என் உயிர். இந்த விருதை எனக்கு அளித்து என்னை சிறப்பித்த விஷா அமைப்புக்கும் மரபுடைமை சங்கத்திற்கும் என்னை இந்த விருந்துக்கு பரிந்துரைத்த அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் மிகுந்த நன்றி ஐயா. 94 வயதில் நீங்கள் இவ்வளவு விஷயங்களை நினைவு கூர்ந்து இவ்வளவு விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டது வந்து எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமா இருக்கு. நாங்களாம் அந்த வயசுல நான் வரும்போது இவ்வளவு நினைவு ஆற்றலோடு இருப்போமா என்று தெரியல. இதெல்லாம் வந்து தமிழ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரம் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? சரி.